மதன் சோரி உங்களை வரவேற்கின்றன. இன்றைய கதை. தலைப்பு: வெற்றியின் விதைகள். புத்தரின் ஞானத்தால் வழிநடத்தப்படும் மகத்துவத்திற்கான மோகனின் பயணம். ஒரு அமைதியான கிராமத்தில் இளம் மோகன் வெற்றியை அடைய வேண்டும் மற்றும் ஆடம்பர வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற பெரும் கனவுகளைக் கொண்டிருந்தார். அவரது அபிலாஷைகள் இருந்தபோதிலும் அவர் ஒழுக்கம் மற்றும் நிலைத்தன்மையுடன் போராடினார், பெரும்பாலும் தள்ளிப்போடுதல் மற்றும் மனக்கிளர்ச்சியான முடிவுகளுக்கு அடிபணிந்தார். ஒருநாள் கிராமத்தில் ஒரு வளைந்த நடைப்பயணத்தின் போது ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்த ஒரு வயதான துறவி மீது அவர் தடுமாறினார். இது மோகனின் வாழ்க்கையை மாற்றும் சந்திப்பு. தயக்கமின்றி ஆர்வத்துடன் மோகன் அமைதியான துறவியை அணுகி அவரது சவால்களை எவ்வாறு சமாளிப்பது என்று ஆலோசனை கேட்டார். துறவி மென்மையான புன்னகையுடன் காலத்தால் அழியாத ஞானத்தை வழங்கினார். உங்கள் பழக்க வழக்கங்கள் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றன. நீங்கள் தினமும் செய்யும் செயல்கள் உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கின்றன மற்றும் உங்கள் வெற்றியை தீர்மானிக்கின்றன. நீங்கள் மகத்துவத்தை அடைய விரும்பினால் நீங்கள் முதலில் நல்ல பழக்கங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். குழப்பமடைந்த மோகன் இதுபோன்ற பழக்கங்களை வளர்ப்பது குறித்து விசாரித்தார். அதற்கு பதிலளித்த துறவி, தொடர்ச்சியான முயற்சி மற்றும் அர்ப்பணிப்பு மூலம் ஒரு சிறிய நிலத்தை அற்புதமான தோட்டமாக மாற்றிய ஒரு மனிதனைப் பற்றிய உவமையை பகிர்ந்து கொண்டார். ஒழுக்கம் தெளிவாக இருந்தது. சிறியதாகத் தொடங்குங்கள், சீராக இருங்கள், ஒருபோதும் கைவிடாதீர்கள். காலப்போக்கில் நல்ல பழக்க வழக்கங்கள் உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கும். துறவியின் வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்ட மோகன் நடவடிக்கை எடுத்தார். அவர் நேர்மறையான பழக்கங்களை வளர்த்துக் கொள்ளத் தொடங்கினார். அதிகாலையில் எழுந்திருத்தல், தினமும் உடற்பயிற்சி செய்தல் மற்றும் கற்றலுக்காக நேரத்தை ஒதுக்குதல். அவரது பழக்க வழக்கங்கள் வளர்ச்சியடைந்ததால் அவரது வாழ்க்கையும் வளர்ந்தது. அவரது வணிக முயற்சிகளில் வெற்றி வெளிப்படத் தொடங்கியது. மேலும் மோகன் துறவியிடம் திரும்பினார், மாற்றும் வழிகாட்டுதலுக்கு நன்றி தெரிவித்தார். ஆண்டுகள் கடந்துவிட்டன. மோகன் தனது தொழிலில் சவால்களை எதிர்கொண்டார். கடினமான தருணங்களில் அவர் துறவியின் போதனைகளை நினைவு கூர்ந்தார். மீண்டும் ஒருமுறை வழிகாட்டுதலை நாடிய அவர், தடைகளைத் தாண்டுவதற்கு உள் வலிமையும் விடாமுயற்சியும் அவசியம் என்பதை அறிந்து கொண்டார். மோகன் விடாமுயற்சியுடன் கைவிட மறுத்தார். இறுதியில் அவரது வணிகம் மீண்டும் செழித்தது. கிராமத்திற்குத் திரும்பிய மோகன் மரத்தடியில் இருந்த துறவி வேறு யாருமல்ல, கௌதம புத்தர் என்பதைக் கண்டுபிடித்தார். அவர் பெற்ற ஆழமான போதனைகள் வரலாற்றின் தலைசிறந்த ஞானிகளில் ஒருவரிடமிருந்து வந்தவை. மோகன் ஆசீர்வதிக்கப்பட்டதாக உணர்ந்தார். மேலும் ஒரு புதிய நோக்கத்துடன் நல்ல பழக்கங்களை வளர்த்துக் கொள்வதில் கவனத்துடன் வெற்றியை நோக்கி தனது பயணத்தைத் தொடர்ந்தார். மோகன் சோதனைகளையும் வெற்றிகளையும் சந்தித்த போது அவர் துறவியின் ஞானத்தை கடைபிடித்தார். நல்ல பழக்க வழக்கங்கள், ஒழுக்கம் மற்றும் நிலைத்தன்மை ஆகியவை அவரது வழிகாட்டும் கொள்கைகளாக இருந்தன. புத்தரின் போதனைகளால் எடுத்துக்காட்டப்பட்ட அதிக அனுபவமுள்ளவர்களிடமிருந்து ஞானத்தை தேடும் சக்தியை அவர் உணர்ந்தார். பிரதிபலிப்பில் மோகன் தனது பழக்க வழக்கங்கள் உண்மையில் தனது விதியை வடிவமைத்தது என்பதை புரிந்து கொண்டார். ஆழ்ந்த படிப்பினைகளுக்கு நன்றியுடன் அவர் நேர்மறையான பழக்க வழக்கங்களைத் தொடர்ந்து வளர்த்துக் கொண்டார். அவருடைய வெற்றி புத்தரின் நீடித்த போதனைகளுக்கு ஒரு சான்றாக மாறுவதை உறுதி செய்தார். கதையின் தார்மீகமானது நம் வாழ்க்கையை வடிவமைப்பதிலும் நமது எதிர்காலத்தை தீர்மானிப்பதிலும் பழக்க வழக்கங்களின் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டுக் காட்டுகிறது. நல்ல பழக்கங்களை வளர்த்துக் கொள்வது, மற்றவர்களிடமிருந்து ஞானத்தைத் தேடுவது மற்றும் சவால்களை விடாமுயற்சியுடன் இருத்தல் ஆகியவற்றின் மாற்றும் சக்தியை இது வலியுறுத்துகிறது. புத்தரின் போதனைகளால் வழிநடத்தப்படும் மோகனின் பயணம், புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பழக்க வழக்கங்கள் எவ்வாறு மகத்துவத்திற்கும் வெற்றிக்கும் வழிவகுக்கும் என்பதற்கான ஊக்கமளிக்கும் கதையாக செயல்படுகிறது. பார்த்ததற்கு நன்றி. தயவுசெய்து எங்கள் சேனலை குழு சேரவும்.